ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேசிங் ஜாஸ்தி ஆகிடும். அருண் விஜய் ஆக்டிங்கும் ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக அருண் விஜய் வந்து ஒரு வில்லன் ரோல் மாதிரி பண்ணியிருந்தாரு. நான் ஸ்டார்டிங்கில் வில்லன் நினச்சேன், லாஸ்ட்டில் வந்து அவரும் ஒரு நல்லவர் மாதிரி பார்த்துருக்காங்க. சத்யராஜோட ஆக்டிங்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கும், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அப்பப்போ அந்த எமோஷ்னல் சீன்ஸ் வருது. பட் அப்பப்போ வந்து சின்ன சின்னதாக ஜோக்ஸ் மாதிரி போட்டு அதை மேட்சப் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாலாம் போல. ஆனால் அப்பா ஃபுல்லாகவே அப்பா சென்டிமெண்ட்டு, நடுவில் அவங்க அம்மா சென்டிமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்புறம் அதில் ஒரு கண்ணுக்குட்டி சீன் வரும், அது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இட்லி கடைனா கடையே வந்து அந்த ஒரு இட்லி கடையை வச்சு தான் எடுத்திருக்காங்க. படத்தோட மொத்தமே அந்த இட்லி கடையிலேயே முடிஞ்சு போயிடும். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மெசேஜ் வந்து இப்போ ஃபேமிலிஸ் வந்து அப்பா அம்மாவை விட்டுறாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. தனுஷா நல்லா பண்ணிருக்காரு, அருண் விஜய், நித்யமன் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷ் தான் மெயினாக பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. ஃபேமிலி டான்ஸ் பார்க்கலாம், ஒரு இதுவும் இல்லை. ஃபேமிலி டான்ஸ் மெயினாக பார்க்கணும். இந்த படத்தை சின்ன பசங்க கூட பார்க்கலாம், மெயினாக சின்ன பசங்க பார்க்கணும். லேக் எதுவும் லேக் இருக்குன்னு நினச்சேன். லேக் இருக்கு சீன்லாம் அவர் கட் பண்ணிட்டாரு. முன்னாடி நானே யோசிச்சேன் லேக் இருக்குமா சொல்லிட்டு, அந்த சீன் கட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஆக்டிங் அவர் எப்பவுமே நல்லா பண்ணுவார், நல்லா பண்ணிருக்காரு. அருண் விஜய் நல்லா பண்ணிருக்காரு. நித்யமன் அதுக்கு சொல்ல வேணும், அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. சமுத்திரக்கனி அவர் தான் சொல்ல, சமுத்திரக்கனி நல்லா பண்ணியிருந்தாரு. கத்திக்க தொண்டை பேச முடியல. ஓகே நல்லா ஊர்லேருந்து சென்னையிலேருந்து இங்கே வேலை செய்கிறவங்க கிராமத்துக்கு போயிட்டு அவார்டு கன்ஃபார்ம் ப்ரோ. ப்ரோ படமே இட்லி கடையில் தான் ப்ரோ ஓடுது. இட்லி கடை தான் படமே. படம் செம்மையா இருக்கு. எல்லாம் போய் உள்ள போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கனெக்ட் சூப்பரா பண்ணாங்க. சூப்பரா இருக்குது, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. மெசேஜ்லாம் இல்ல, வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்ததுங்க. ஒரு நல்ல ஃபீல் அவுட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. உண்மையே சொல்லணும்னா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து வெளிநாடுன்னு போகிறதா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியை எந்த அளவுக்கு இழந்திருக்கோம், நம்மளோட மண்ணை எந்த அளவுக்கு இழந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. அதுக்கான சேம் ஃபீல் இதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. ஆனால் வில்லேஜ் சைடு செம்ம கனெக்டிவிட்டியான ஒரு மூவி. சீரியஸாகவே வில்லேஜில் எல்லாருமே ரொம்ப எவ்வளோ கனெக்ட் ஆக வேண்டிய மூவிங்கிறது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபீல் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், எனக்குமே வில்லேஜை தொட்டவங்க வந்து கெட்டதா சரித்திரமே இல்லை. ஸோ இந்த படமும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தலைவர் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு, டைரக்ஷனும் செம்மையாக இருந்துச்சு. லிரிக்ஸ்லாம் சொல்லவே வேணாம், எல்லாமே மீனிங்ஃபுல்லான லிரிக்ஸாக இருந்துச்சு. ஃபேமிலியாக போயிட்டு பார்க்கலாம் எல்லாருமே. ஃபீல் குட் மூவி தான். மெசேஜா கோவத்தை விட்டுறணும், சண்டை அதிகமாக போடக்கூடாது. அப்புறம் அப்பா அம்மா எமோஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஊரை விட்டு கொடுக்கக்கூடாது, எப்போவுமே நல்லா இருக்கணும். டைரக்ஷன், லிரிசிஸ்ட்டு, சிங்கரு எல்லாமே பண்ணலாம் சார். எல்லாருமே டி தான். ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம். நடிப்பின் அசுரன் அவர் எப்படி சொல்லவே வேணாம்.